தேவனுடைய பரிசுத்த நாமங்களுக்கு துதி கன மகிமை உண்டாவதாக. ரட்சிப்பில் வாழ்ந்து கொண்டிருக்கிற எங்களுடைய வாழ்க்கையில இருக்க வேண்டிய காரியங்களை குறித்து வேதத்திலிருந்து பார்த்து கொண்டு வருகிறோம். மத்தேயு 23 நேற்று வேதபாரகர், பரிசேயர் என்பவர்களுடைய காரியங்களை குறித்து ஆண்டவர் சொல்லுகிறதை நாங்கள் பார்க்கிறோம். அவங்க என்ன செய்யறாங்க? போதிக்கிறாங்க, அதன்படி நடக்கிறது இல்லை. அதெல்லாம் அவங்களுடைய வேதத்தை போதிக்கிறபடியால் அந்த வேதத்தின்படி வாழுங்க, போதிக்கிறவனை பின்பற்றாதீங்கன்னு ஆண்டவர் சொல்லி போட்டு கீழே தொடர்ந்தும் சில காரியங்களை சொல்றார். ஆகையால் நீங்கள் கை கொள்ளும்படி அவர்கள் உங்களுக்கு சொல்லுகிறையாம் கை கொண்டு செய்யுங்கள். அவர்கள் செய்யின்படியே செய்யாதீங்க, ஏனெனில் அவர்கள் சொல்லுகிறார்கள், சொல்லியும் செய்யாதிருக்கிறான்னு சொல்லி போட்டு சுமப்பதற்கரிய பாரமான சுமைகளை கட்டி மனுஷர் தோளின் மேல் சுமத்துகிறார்கள், தாங்களோ ஒரு விரலினாலும் அவைகளை தொடமாட்டார்கள். தங்கள் கிரியையில் எல்லாம் மனுஷர் காண வேண்டும் என்று செய்கிறார்கள். தங்கள் காப்பு நாடாக்களை அகலமாக்கி தங்கள் வஸ்திர தொங்கலை பெரிதாக்கி விருந்துகளில் முதன்மையான இடங்களையும் ஜெப ஆலங்களிலும் முதன்மையான ஆசனங்களையும் சந்த வெளிகளில் வந்தனங்களிலும் மனுஷரால் ரபி ரபி என்று அழைக்கப்படுவதையும் விரும்புகிறார்கள். அங்கே ஆண்டவர் தன்னுடைய சீசரையும் ஜனங்களையும் வைத்து இந்த காரியங்களை சொல்லுகிறார். நீங்க உங்களை உயர்த்தாதபடி, உங்களை குறித்து பெருமைப்படுத்தாதபடி, உங்களுக்கு ஆண்டவர் தந்த ஒரு கிருபைய, ஒரு அழைப்ப வைத்து நீங்க பெரியவனா உங்களை காட்டாதபடி, அந்த அழைப்பை வைத்து நீங்களுக்கு ஒரு இடத்தை தேடாதபடி, போற இடங்களெல்லாம் நீங்க முதன்மையான இடங்களில் இருக்க வேண்டும், உங்களை எல்லாரும் பெரிதான ஒரு இடத்தில் வைத்திருக்க வேண்டும், ரபி ரபி, பாஸ்டர் பாஸ்டர் என்று கூப்பிட வேண்டும், இப்படியெல்லாம் எதிர்பார்க்காதீங்க. இதுக்காக நான் ஊழியத்தை தரல, இதுக்காக நான் அழைப்பை தரல. நம் மனுஷகுமாரன் ஆகிய வந்த இயேசுவே நான் அப்படி சந்த வழிகள்ல ரபி ரபி என்று அழைக்கப்படுவதையும், போற இடங்கள்ல முதன்மையான இடங்களையும் ஆசனங்களையும் நான் தேடல. நான் ஒருத்தனையும் நான் செய்ய முடியாத காரியங்களை அவங்கள செய்ய என்று போட்டு அவங்கள கட்டாயப்படுத்தல. நான் செய்யாத ஒன்றை நான் அவங்களுக்கு சொல்லல என்று காரியங்களை சொல்லுகிறார். அப்ப என்ன? தேவனுடைய பிள்ளைகள், ஊழியக்காரங்க மற்றவனை ஆளாதபடி, மற்றவனை தன்னிலும் ஒரு பெரிய சிறியவன் என்று நினைக்காதபடி, தான் தான் பெரியவன், தான் தான் அபிஷேகம் பெற்றவன், தான் தான் ஒரு பாஸ்டர், தனக்குத்தான் முதலாவது மரியாதை, தன்னைத்தான் இந்த இடத்துல முதலாவது தூக்கி வைக்கணும் என்று விரும்பாதபடி, ஒரு அழைப்பை பெற்று நாங்க வித்தியாசமான உடைகளை காரியங்களை போட்டு எங்களை அந்த உடைகளை கொண்டு வேறு பிரிச்சு தங்களை பெரியவர்கள் காட்டாதபடி அந்த தெளிவா சொல்றாரு. என்ன செய்கிறார்கள்? தங்கள் காப்பு நாடாக்களை அகலமாக்கி தங்கள் வஸ்திரங்கள் தொங்கலை பெரிதாக்கி. பாஸ்டர்னா டக்குன்னு ஒரு பட்டி ஒன்று இதுல வந்துடணும், ஒரு கோட்டு ஷூட்டு, ஒரு பேக்கு, 2 அசிஸ்டன்ட் அவருடைய பேக்கு தூக்குறதுக்கு, அவருக்கு பின்னால எப்பயும் ஒரு ஆள். இப்படியெல்லாம் செய்யாதப்பா, நான் அதுக்கு ஒண்ணு அழைக்கல, எவ்வளவு பெரியவனா இருக்கிறையோ அவ்வளவுக்கு ஒன்ன தாழ்த்து, என்ன போல தாழ்த்து என்று இயேசு சொல்லுகிறார். நாட்கள் அநேக காரியங்களை பார்த்தா அருவருப்பா இருக்கிறது. தங்களை இவங்க பெரியவங்களா காட்டுகிறதும், தங்களை முதன்மையான இடங்களை வைக்கிறதும், தாங்கள் தான் அபிஷேகம் பெற்றவங்க, தாங்க தான் அழைப்பை பெற்றவங்க, தங்களோட தான் இயேசு பேசுகிறார்.
தங்களுக்குள்ள ஆவியானவர் என்று தங்களை பந்தா பெரியவனாக காட்டுகிற அருவருக்கிற காரியங்களை ஆண்டவர் வெறுக்கிற காரியங்களை பார்க்க கூடியதாக இருக்கிறது. இப்ப நானும் நீங்களும் அப்படி இல்லாதபடி இயேசுவை போல ஆண்டவர் உயர்த்த 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 இன்னும் எவ்வளவுக்கு எங்களை தாழ்த்த முடியுமோ அப்படி தாழ்த்தி பெரிய இடங்களை விரும்பாதபடி, முதன்மையான இடங்களை விரும்பாதபடி, எங்களை ஒரு பேரை சொல்லி கூப்பிட எங்களுக்கு முன்னால பேர்களை, பட்டங்களை, காரியங்களை போட்டு எங்களை உயர்த்தாதபடி வாழ ஆவியானவர் தொடர்ந்து இந்த ரட்சிப்புல எங்களுக்கு வழி நடத்துவாராக. ஆமென்.